அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருமணத்திற்கு பின்பு இந்த உறவு நிலை ரீதியாக ரிலேஷன்ஷிப் ரீதியாக ஜாதகம் பார்க்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் திருமணத்துக்கு பிறகு ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படின்னா, இப்போது நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேரில் பல பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. நம்மக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க, இப்படி என் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, என் கணவர் ஜாதகத்தில் இப்படி இருக்குது, என் மனைவி ஜாதகத்தில் எப்படி இருக்குது, 12ஆம் இடம் கெட்டு போச்சு, அப்போ எங்களுக்குள்ள அந்யோன்யம் இருக்காதா, தாம்பத்தியம் இருக்காதா, 8ஆம் இடம் சரியில்லை, 7ஆம் இடம் சரியில்லை, செவ்வாய் சரியில்லை, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸை அவங்க ஜாதகத்தில் அவங்களோட பார்ட்னரோட ஜாதகத்தில் பார்த்து அதில் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமோ அல்லது அதில் ஏதாவது பாசிட்டிவ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. குறிப்பாக அவங்களுக்குள்ள சண்டை வர்ற நாட்களில் ஒவ்வொரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களோட ஜாதகம் காரணமா, அதனால தான் இப்படி பேசுகிறாங்களா, நேரம் சரியில்லையா, எப்போ சரியாகும், என் பேச்சு எப்போ கேட்பாங்க, எனக்கு எப்போ மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் சண்டைக்கு அப்புறம் வர்ற பிரச்சனைகளுக்கு இந்த ஜாதகத்தை போட்டு மண்டையை உருட்டுறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெக்ஸ் ஆகி வெறுப்பாகி இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்ப வேணாம், ஜோசியர் பொய், ஜாதகம் பொய்ன்னு சொல்லி அது மேலே வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் 2ஆம் இடம் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய பாவகங்கள் கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது முன்னாடி நடந்த பதிவு, முன்னாடி ஏதோ ஒரு வகையில் அப்படி ஒரு சின்ன பாதிப்பு நடந்திருக்கு. அப்போ அதோட குணம், அதோட எண்ணம், அதோட வைப்ரேஷன் தாக்கம் இப்போ லைட்டாக வெளிப்படும். ஆனால் இப்போ நீங்கள் சரியாக முயற்சி பண்ணால் ரிலேஷன்ஷிப்பை ஜெனியூனாக கையாண்டா, அன்பான கனிவான மனநிலையில் எந்த அளவு இருக்கிறீங்களோ, சுதந்திரமான உணர்வோட பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு பார்ட்னருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் லைஃப்பை எந்த அளவு பாசிட்டிவாக கொண்டு போகிறீங்களோ அந்தளவு பழைய கர்மாவோட தாக்கம் குறையும். பழைய கர்மாவோட தாக்கம் குறையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதை நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரு எண்ணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்பை மாற்றும், ஒரு செயல் மாற்றும், ஒரு நம்பிக்கை மாற்றும், ஒரு சுச்சுவேஷன் மாற்றும், ஒரு சூழல் மாற்றும், ஒரு சம்பவம் மாற்றும். இப்படி உங்கள் ஹாரோஸ்கோப்பை மாற்றுறதுக்கு, நெகட்டிவை குறைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக அணுகி பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அதெல்லாம் விட்டுட்டு சமநிலையான மனசு இல்லாமல் ஒன்று பயத்தோட ஜாதகத்தை அணுகிறது, அல்லது ஆசையோடு அணுகிறது, அல்லது கியூரியாசிட்டிக்காக பார்க்குறது. நீங்கள் மெச்சூர்டாக இல்லாதப்போ அதை பார்த்து பயந்து அல்லது அதை பார்த்து ஆசைப்பட்டு என்னாக போகுது? இப்போது ஒரு சமநிலையான மைண்ட் செட் இல்லாத ஆள், ஒரு பேலன்சிங்கான மைண்ட் செட் இல்லாத ஆள்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு செயல் தான் இப்போ நீங்கள் பண்ணுறது. அந்த பொறுப்பை ஜோதிடர் கையில் விட்டுருங்க. ஒன்ஸ் திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே ஜாதகத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியும். அவங்க குணம் எதில் பாசிட்டிவாக இருக்குது, எதில் நெகட்டிவாக இருக்குது, அவங்க கேரக்டர் என்ன, எல்லாமே 1, 2, 3 மாதத்துலேயே தெரிஞ்சு போயிடும். எப்போ கோவப்படுறாங்க, எது பிடிக்குது எது பிடிக்கலைங்கிறது ஓரளவு புரிஞ்சிடும் ஒரு 6 மாதத்துலேயே. அப்போ எதில் அவங்க சரியா இல்லையோ அதை சரிப்படுத்துறதுக்கு அறிவுறுத்தணும், அனுமதிக்கணும். அவங்க ஈகோவை டச் பண்ணாமல், அவங்களோட சந்தோஷத்தை குலைக்காமல், நீங்களும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு ஃப்ரீடமாக இருந்துக்கிட்டு கனிவாக அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இப்படி தான் மாற்றம் நடக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் ஜாதகத்தில் இப்படி இருக்குது, அதனால தான் இப்படி நடக்குது, எப்போ சரியான தசபுத்தி வரும், எப்போ சூழ்நிலை மாறும் அப்படின்னு அங்கே எதிர்பார்க்குறதுல எந்த நியாயமும் இல்லை. பக்குவமான மெச்சூரிட்டியான மனநிலை இல்லாமல் ஜாதகத்தில் இருக்க நெகட்டிவான கிரக சேர்க்கைகள் கிரக அமைப்புகள் பாசிட்டிவாக செயல்படாது. நீங்கள் மெச்சூரிட்டியாக இருந்தாலே எவ்வளோ மோசமான ஹாரோஸ்கோப்பாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும். ஜென்யூனிட்டியோட ஃப்ரீடம் உணர்வோட பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு கூட இருக்கவங்கள தொந்தரவு இல்லாமல் பயணித்தாலே பெருசாக நெகட்டிவ் தராது. நிறைய இடத்துல நிறைய ஜாதகங்களில் நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறோம். 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்க நல்லா இருப்பாங்க. என்னடான்னு கேட்டால், நடக்கிறது நடக்கட்டும் சார், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு போய் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்ட்டு அவங்க ஜென்யூனாக அன்பாக நடந்துருக்குறாங்க. எல்லாரும் மனுஷங்க தானே, ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாரும் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு ஜெனிவாக நடக்கிறாங்க. எல்லா தம்பதிகளுக்குள்ளேயும் எவ்வளோ சண்டை வந்தாலும் எவ்வளோ முரண் வந்தாலும் சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக அன்பாக பயணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பிரபஞ்சம் இயற்கை கொடுத்துருக்கு. வெறும் கர்மாவின் அடிப்படையில் மட்டும், பழைய நிகழ்வுகள் பழைய பதிவுகளின் அடிப்படையில் மட்டும் உங்கள் வாழ்க்கையை அணுகுனீங்க, உங்கள் மனசை கொண்டு போனீங்க அப்படின்னா அது ஜாதகத்தில் இருக்க மாதிரி தான் நடக்கும். ஆனால் இயற்கையில் இருக்க மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்து ஒரு மெச்சூரிட்டியோட அன்பான மனநிலையோடு நீங்கள் அணுகுனீங்கன்னா நல்ல சிறப்பான வாழ்க்கையை அமைகிறதுக்கு முழு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா மனிதன் படைப்பு அப்படிங்கிறதே உறவாடுறதுக்கும் சேர்த்து தான் இருக்குது.
அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அன்பு, அரவணைப்பு, உறவுகள் சூழ்ந்து வாழ்தல், உயிர்கள் சூழ்ந்து வாழ்தல் இப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல தான் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா மனிதனாலையும் இணக்கமா வாழ முடியும். நம்ம கூட இருக்கவங்களோட ஈகோ தூண்டுறது அல்லது நம்ம பலகீனமா இருந்துகிட்டு அவங்கள நமக்கு ஏற்ற மாதிரி மாற சொல்றது, இப்படியான நிறைய இம்பேலன்சிங் நடக்கிறதுனால தான் உறவு நிலைகள் சண்டையிலேயே போயிட்டு இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கான வழிகளை பாருங்க. நீங்களே ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு டைம்ல, ஏதோ ஒரு நேரத்துல ரொம்ப இணக்கமா, ரொம்ப அன்பா, ரொம்ப அந்யோன்யமா உங்களுக்குள்ள உணர்ந்திருப்பீங்க 2 பேத்துக்குள்ளேயும். அப்போ அந்த இணக்கம் இருக்குதானே, அன்பு இருக்குதானே, உறவு நிலை பாசிட்டிவா போறதுக்கான பாசிபிள் இருக்குதானே. அதை எப்படி பூஸ்டப் பண்றதுன்னு பார்க்காம சண்டை எப்போ வந்த பிரச்சனைகளை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு உறவுகளை அணுகுனா அது பிரிவு தான் கொடுக்கும். ஒரு மனிதனுக்குள்ள முரணும் வரும், அன்பும் இருக்கும். எதை பூஸ்டப் பண்ணணும், எதை லைஃப் லாங் எடுத்துட்டு போகணுங்கிறது நம்ம கையில் இருக்கு. ஸோ அதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஜாதகங்கிறது பழைய கண்டென்ட் மட்டுமே, புதிய கண்டென்ட் இல்லை. அப்போ நம்ம புதிய கண்டென்ட் கொடுக்க ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம், சில வருடங்களுக்கு அப்புறம் முழுசா நம்ம கொடுக்குற புதிய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதைத்தான் உலகத்தில் பல பேர் பல விதங்களில் ப்ராக்டிஸ் மூலயமா, சைக்காலஜி மூலயமா, கன்சல்டேஷன் மூலயமா நிறைய மெத்தடில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாழ்ந்தும் பார்க்குறாங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெறுமனே ஜாதகத்தை மட்டும் ரிலேஷன்ஷிப்க்கு நம்பாதீங்க, மண்டக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்காதீங்க. அப்புறம் ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போதும் அதுதான் ஞாபகத்தில் வரும். அது ஒரு பெரிய காரணம் கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. மேரேஜுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கங்க, 2 பேர்த்தோட குரு எப்படி இருக்கு, 2 பேர்த்தோட மனநிலையை குறிக்கிற சந்திரன் எப்படி இருக்கு, செவ்வாய் சுக்கிரன் எப்படி இருக்கு, 2-7 எப்படி இருக்கு அப்படிங்கிறத 1க்கு 2-3 ஜோதிடர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இறங்கலாம். ஆனால் இறங்கிட்டு மறுபடியும் அதை செக் பண்ண வேணாம் அப்படிங்கிறது முக்கியமான விதி. அப்படி அதுக்கு முக்கியத்துவம் தரீங்க, திருமணத்துக்கு அப்புறமும் தரீங்க அப்படின்னா பழைய கண்டென்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ அது பழைய கண்டென்ட் தான் நடக்கும். ஸோ திருமணத்திற்கு பின்பு ரிலேஷன்ஷிப் ரீதியாக ஜாதகம் பார்த்தா ஜாதகத்தில் இருக்கிற நெகட்டிவ் நடக்கும். ஸோ அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தம் ரூல். ஸோ நீங்கள் சரியான பர்சனாக மாறி கூட இருக்க நபரோட இணைஞ்சு இணக்கமான வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், முழு ஜாதகத்தை பற்றின ஆடியோ ரெக்கார்ட் வேணும், ஃபேமிலிக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு, எக்கனாமிக்கு, வேலை தொழிலுக்கு தனித்தனியான ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம மணி அட்ராக்ஷன் மெய்யியல் வாழ்வியல் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கோம். வெறுமனே ஜாதகத்தை பற்றி, சரியான வாழ்க்கை முறையை பற்றி கருத்துக்களை சொல்லாமல் அதில் நடைமுறைகளாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஜோதிடத்தையும் யூஸ் பண்ணுவோம், மணி அட்ராக்ஷன் பார்ப்போம், ரிலேஷன் அட்ராக்ஷன் பார்ப்போம். இப்படி நிறைய இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.